ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி ஒரு பருக்க கூட குழையாமல் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம குக்கரில் செய்ய போகிறதில்ல, தம் போட்டு தான் செய்ய போகிறோம். ஆனால் அதுக்கு தேவையான பிரியாணி கிரேவியை குக்கரில் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை நல்லா பொன்னிறமாக இருந்த வரைக்கும் வறுத்து விட்டு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகி நல்லா கிறிஸ்பினஸ் ஆகும் இல்லையா, இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இதை வறுத்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம லாஸ்ட்டாக பிரியாணி மேலே தூவி தம் போடுவோம், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து விட்டு எடுத்து வச்சாச்சு. இந்த எண்ணெயிலே 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன், 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு நட்சத்திர பூ சேர்த்துக்கிறேன், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 5 அல்லது 6 பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இன்றைக்கி நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் சரியாக இருக்கும். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா அளவுக்கு உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். கீறி விட்டு போட வேண்டாம், இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்தாலே போதும். எப்போதுமே பிரியாணிக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு ரைஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா இஞ்சி பூண்டு விழுதை வதக்கி எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் போல் வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்க போகிறோம். தக்காளியுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்திக்கணும் அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோன்னா 300 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. 4 அல்லது 5 தக்காளி சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். தக்காளியுமே பார்த்திங்கன்னா நல்லா குழைய வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு கூடுதலாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது. எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாகவே போடுறேன். இது கூடவே ஒரு 1/2 கப்பு போல் தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு இது கூட நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்களுடைய அளவு சரியாக இருந்தால் தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ மசாலா பொருட்கள் கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுதும் சரியான அளவில் சேர்க்கணும். அது எப்படி அரைக்கிறது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடியே போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா அடியோடு கலந்து விடுங்க. இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா இந்த உப்பு, காரம், சுவை, புளிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஏறணும். அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணியில் அந்த சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி சக்கையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. சிக்கன் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதோட சுவையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்க ஆரம்பிக்கும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். ஸோ நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. 1 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றினாலே போதும். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் நாட்டுக்கோழியில் கூட செய்யலாம். இதை விட ஒரு விசில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூட வைக்கணும், அவ்வளோதாங்க வித்தியாசம். மற்றபடி நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கனாலும் இதே மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கறியெல்லாம் நல்லா அடியில் இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் வேகும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக புதினா தலை தூவிக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தழை கட் பண்ணி அதையும் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு அதையும் இந்த கிரேவியில் படுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கலந்து விடணுன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு விசில் போட போகிறோம். ஸோ இப்போ இதோட மூடி போட்டு நம்ம 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். அதிகமாக விசில் வரக்கூடாதுங்க, 2 விசில் மட்டும்தான் வரணும். அப்போ தான் நம்ம பிரியாணி தம் போடும்போது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இன்னொரு சைடு பிரியாணிக்கு தேவையான அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். 3/4 கிலோ அளவு அரிசி வேகிற மாதிரியான அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நான் இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகி கொதி வர ஆரம்பிக்கும் போது தாங்க நம்ம அரிசியை சேர்க்கணும். தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே அரிசியை சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லா அரிசியுமே நம்ம சேர்த்தாச்சு. இதை நம்ம ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. அரிசி ஒரு 80% அளவுக்கு மட்டும்தான் குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தம் வைக்கும் போது அது சரியான அளவுக்கு இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு.
இந்த சமயத்தில் நம்ம சில மசாலா பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன், 3 ஏலக்காய் இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு நட்சத்திர பூ சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், 4 கிராம்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அடியோடு கலந்து விட்டுக்கலாம். இதோட வாசனைலாம் பார்த்திங்கன்னா நல்லா அதில் இறங்கும். இது வந்து நல்லா குக் ஆகக்கூடாதுங்க. ஒரு 75லேருந்து 80% அளவுக்கு மட்டும்தான் நமக்கு குக் ஆகிருக்கணும். அந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம் வெளியில். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வந்து கீழே வடிச்சிட்டு இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம பிரியாணி செய்யும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பருக்க கூட வீணாக போகாது, கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது, ரொம்ப நல்லா வருங்க பிரியாணி. இப்போ ரைஸை வந்து இந்த மாதிரி நல்லா வடித்து விட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாதுங்க. பாருங்கள், இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தனியாக இருக்கணும், லைட்டாக உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு சைடு பிரியாணிக்கு தேவையான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க, அதிகமாக விசில் விடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு அப்போ தான் வந்து கறி வந்து உடையாமல் கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டாக சேர்த்த கொத்தமல்லி தழைலாம் மேலேயே நிற்குது. ஸோ இதை அடியோடு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இறக்கி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தம் போட போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நான் வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவிலேருந்து பாதியை மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ரைஸ் போட போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸில் வந்து பாதி ரைஸை இது மேலே வந்து நல்லா கொட்டி விட்டுக்கோங்க. கொட்டிட்டு அதை வந்து அகலமாக வந்து பரத்தி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பிரியாணி கிரேவிலேருந்து பாதி கிரேவி அடியில் கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸ்லேருந்து பாதி ரைஸை போட்டாச்சு. மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு லேயர் நம்ம மீதம் இருக்கக்கூடிய அந்த கிரேவி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே போட்டாச்சு. அடுத்த லேயர் வந்து மறுபடியும் நம்ம மீதி இருக்கக்கூடிய எல்லா சாதத்தையுமே இது மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி 2 லேயராக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிரியாணியோட அளவு வந்து அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி 3 லேயராக 4 லேயராக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ரைஸை போட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பால் கூட கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்தது பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வரும் நமக்கு. இது ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் வந்து பார்க்குறதுக்கு அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 அல்லது 3 முறை வந்து அடியோடு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தம் போட போகிறேன். நீங்கள் அப்படியே வந்து தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கலந்து விடலாம். நான் வந்து லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தம் போட போகிறேன். இந்த மாதிரி செய்யும் போது அரிசி வந்து குழஞ்சிடாத மாதிரி அடியோடு வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து அடியோடு வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டேன். இதுக்கு மேலே நம்ம அந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதை வந்து இது மேலே வந்து லைட்டாக தூவிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு இடையிலேயே கூட நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இது வந்து லெக் பீஸாக இருக்கிறனால வந்து நான் மேலே வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே வச்சோம்னா கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து மேலே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே மறுபடியும் அந்த ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து ஒரு லேயர் மாதிரி லைட்டாக போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு அப்படியே நம்ம தம் போட போகிறோம். அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அதோட காற்று வந்து வெளியில் போகாத மாதிரி சைட்லலாம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து நம்ம தம் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாத்திரம் இருக்குல்லையா, அதை வந்து மேலே வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி தம் போடும்போது கொஞ்சம் கூட குழையாமல் ரொம்ப சூப்பராக குக்காய் வந்திருக்கும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடியே இது மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நெய் ஆட் பண்ணல, நார்மலாக தான் செஞ்சுருக்கேன். அதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கூட குழையாமல் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. கறியும் சரி அரிசியும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. குழஞ்சும் போகலை, அதே நேரத்தில் வேகாமலும் இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை தடவை செஞ்சாலும் எனக்கு பிரியாணி குழஞ்சு போயிடுது, டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது, இல்லைனா வந்து வேகாமல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப சூப்பராக வரும். குக்கர்லேயே எப்படி பர்ஃபெக்டாக பிரியாணி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி எல்லாமே வந்து எப்படி சூப்பராக செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.